ஹாய் ராதாகிருஷ்ணன் உங்களோட பிளானை சொல்லியா நான் ஒன்றா நீங்கள் தான் அந்த ரகசியம் உங்களோட ரகசியத்தெல்லாம் நீங்கள் தான் வழி காட்டுறீங்க. ஒன்றுக்குள்ளே நான் ஒரு நேர்காணல் இதை பற்றி இந்த அறம்பாடு பாடலை பற்றி சொல்லுங்கள், உண்மையாக பொய்யாண்டு இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நீங்கள் கடந்துங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா. நீங்கள் அது நம்ம இறைவாக்கு மாதிரி நீங்கள் அதாவது அந்த அளவுக்கு புரியாதமாக இருந்தீங்க இல்லையா. மறைமுகமாக ஒழிச்சிட்டு இந்த யூடியூப் சேனலில் எல்லாம் பாடலை போட்டு அப்போ நாங்கள் கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு தானே. நீங்கள் தானே மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தீங்க. நீங்கள் ஒரு பொக்கிஷமாக உங்கள் வீட்டிலையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவர்கள்ட்டையோ ரகசியமாக நீங்கள் ரகசியம் காக்கலையே, பொது வழியில் வந்துட்டீங்க இல்லையா. பொது வழியில் வந்தால் எல்லாருக்கும் சொந்தம் ராதாகிருஷ்ணன் பாடல் சொந்தம். இப்பொழுது நீங்கள் நழுவ இயலாது. இப்போ உங்களுடைய அறிவார்ந்த தனத்தில் இந்த அப்பாவி மக்களை ஓரிருவர்களை அறம்படை பாடலை வச்சு நம்ப வச்சுட்டீங்க. இப்போ இது இன்றைக்கு சிறு துளி நாளைக்கு பெருவெள்ளம் தானே. அந்த சிறு துளி நஞ்சா அமிர்தமாண்டா அது எங்களை போல் ஆராயிரவர்களுக்கு தானே தெரியும். அதனால் உங்களோட பிளான் என்னன்னு தெரியும் சொல்லையா. அது ஒரு அரசியல் பிளான் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ அரசியல் தான் பேசுகிறீங்க. அந்த பாடலில் எப்படி நம்ப வச்சிருக்கிறீங்கடா, இது இறைவனுடைய அவதாரம், ஒட்டுமொத்த அவதாரம் இந்த பேர் தான், இந்த கல்கி தான். இப்படி கட்கி, அதாவது கல்கி என்று இல்லாமலுக்கு கட்கின்னு மாற்றிக்கிட்டு வாயால் சொல்கிறது. அதாவது இப்போ கட்கி கொண்டிருக்கிறீங்க இல்லையா, கற்பித்தல். நீங்கள் அந்த யூடியூப்பில் கற்பித்து கொண்டிருக்கிறீங்களே, அப்படி தான் துரை சொன்னார், கற்பித்து கொண்டு இருத்தல். அப்போ இப்போ கற்பிக்கிறீங்க. இந்த வாயால் கற்கிறதுனாடி என்ன மாற்றம் வந்துட போகுது ராதாகிருஷ்ணன் அவர்களே? வாயால் சொல்வதில் அது ஏதாவது மாற்றம் வரப்போகுதா எனக்குண்டா தெரியாது. உங்கள் வீட்டில் குடும்பம் நடத்தி அந்த வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு உங்கள் மனைவி மக்களுக்கு சோறு போடணும் என்றாலும் வாயால் சொல்லி வராது. நீங்கள் களத்தில் இறங்கி ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யணும், வேர்வை சிந்தியோ சிந்தாமலுக்கோ கை காலோடு உழைத்து இந்த பணத்தை கொண்டு வந்தால் தான் சோறு. நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க இந்த பாடல் வச்சு அரசியல் பேசி மக்களில் ஒன்று கூட்டி அவர்களுடன் கலெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சேர்ந்துக்கிட்டு நாம் சாகும் வரை அப்படியே போயிட்டுருக்கோம். அதுக்கு அந்த நோக்கம் தான் உங்களுக்கு. அந்த நோக்கத்துக்கான நீங்கள் கடவுள் பேரை நீங்கள் என்ன செஞ்சிருக்கப்படாது, பிரயோஜனம் அது பிரயோசிச்சிருக்கப்படாது, அதை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது கடவுள் பேரை. நான் ஒரு கட்சி ஆரம்பிப்பிக்கணும் இப்போ நான் வாங்கடாண்டா, அது வேறு விஷயம். நீங்கள் மாபெரும் தவறு செஞ்சுட்ருக்கீங்க, மக்களை ஏமாத்துக்கிறீங்க. இது ஒரு கேவலங்கட்டத்தனம், சரியா? இல்லை இதுதான் உண்மை, இது பாடல் உண்மை, ஆரம்ப பாடல் உண்மைண்டா நான் உங்களுக்கு பாடல் வெளியிட்டது யார் ராதாகிருஷ்ணன்? பாடல் உங்களுக்கு எப்படி வருது? சிவனடியார்கள் தாரார்கள்னு சொன்னீர்கள், சரி. சிவனடியார்கள் யார்? சிவனடியார்களை நீங்கள் காட்டுவதுக்கு என்ன பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு தான் பயம், நீங்கள் மனிதர்கள். அவர்கள் சிவனுடைய அடியார்கள் இல்லையா? அவர்கள் ஏன் ஒளிந்து மறைந்து வாழ்கிறார்கள்? அப்படி ஒளிந்து மறைந்து வாழ்வர்களுக்கு இந்த பாடலை பற்றி வெளியிட அவசியம் இல்லை. அவர்களுக்கு சிவன் துணை இருக்கும் பொழுது சிவனை நேரடியாக வந்து அவர்களுக்கு சொல்லி பாடலை உங்களுக்கு தரணும் என்றால் அவர்கள் என்ன பயம்? சிவன் அடியார்கள் என்றால் யார்? சரி, கிட்டத்தட்ட உங்களுடைய பாஷையில் அவர்கள் சித்தர்கள் இல்லையா, ஞானிகள் இல்லையா? அவர்களுக்கு என்ன பயம்? ஏன் ஒளித்து வச்சு கொண்டிருக்கிறீங்க? அவ்வளோ கேவலங்கட்ட மனிதர்களா சிவனடியார்கள்? நான் கேட்குறேன் ராதாகிருஷ்ணன். சரி, ஒரு குழந்தையின் குழந்தை இருந்தால் விட்டுருவீங்க, இப்போ அதுவும் பெண் குழந்தை இருந்தால் விட்டுருவீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க என்று சொல்லி நீங்கள் கடைசி இன்னொரு பொய்யை சொல்லிங்க, பச்சை பொய்யை சொன்னீங்க. ஒரு பெண் மூலமாக அருள்வாக்கு வருகிறது. அது ஒரு பெண் மூலமாக அந்த அருள்வாக்கு உங்களிடம் கிடைச்சா அப்போ என்னத்துக்கு இடையில் நீங்கள் சிவனடியார்கள் எடுத்தீங்க? சிவன் அடியார்கள் அது 10-15 பேர் இருக்காங்க. நான் சொல்லியா சிவனடியார்கள் எவனும் இல்லை. துரை குரூப்பில் ஆரம்பித்த ஒரு உங்களுடைய ஒரு 4-5 பேர் தான் சிவனடியார்கள். அவர்கள் தான் துரை சொல்லுவார், பெரிய அதிகாரிகள் இருக்காங்களாம். 4 பெண்களெல்லாம் குரூப்பில் இருக்கார்கள், அதிகாரிகள் இருக்காங்க. அதிகாரிகள் IPS அதிகாரி, இந்த அதிகாரி, காவல்துறை, வைத்தியத்துறை எல்லாம் டாப் லிஸ்ட்டில் இங்கே குழுவெலாம் இருக்கு. உலகத்தில் அனைத்து அறிவாளிகளும் இங்கே குழுவெலாம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ எங்கே அவங்க? ஏன் மறைஞ்சிட்ருக்கிறீங்க? நாங்கள் அப்பாவே ஒரு சாதாரணமான ஒரு மக்கள் கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு பதில் இல்லையா? சொல்லணும். சொல்லாட்டி விட மாட்டோம் ராதாகிருஷ்ணன், சொல்லி ஆகணும். சொல்லுவீங்க, சொல்ல வைப்போம். இல்லாட்டி நீங்கள் விலை கொள்ளுங்கோ. அறம்பாடி பாடலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. யாரோ என்னை தூண்டி அவங்கள நம்பிட்டேன். இப்படி கலண்டுருங்க. நீங்கள் எனக்கு தெரியாது போட சொன்னாங்க, போட்டேன். இந்த பாடல் பற்றி எனக்கு தெரியாது, அவ்வளோதான், இதை விட்டுருங்க. நான் இப்போ அரசியல் பக்கம் போயிட்டு நான் திருநாவுக்கரசர் மற்றது அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நான் அரசியல் பேசிட்டு போகிறேன். இந்த அறம்பாடி கல்கிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அது நீங்கள் தேடிக்கொள்ளுங்க. எந்த விதமான நீங்கள் விட்டுறணும். இல்லை கமாண்டில் உங்கள் லைவில் யாரெல்லாம் அறம்பாடி பாடலை பற்றி கல்கியை பற்றி கேட்டால்
முதலாக நீங்கள் பதில் கொடுப்பது உங்களுடைய உரிமை அந்த கேள்விக்கு தான். அரசியலை பற்றி உங்களை நாங்கள் அரசியலுக்கு எடுத்தோமா? உங்களை நாங்கள் எந்த வகையில் உங்களை பப்ளிக்காக இழுத்து வச்சுருக்கீங்க? நீ ஓடி ஒளிஞ்சி ஒரு சித்தர் ஞானி மாதிரி ஒழிச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, தாடி மீசையும் வச்சு ஒரு பெரிய மகான் மாதிரி. இப்போ வெளியே இழுத்தவொன்னே நீங்கள் வேஷத்தை எல்லாம் கலைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த வேஷத்தை கேட்கல, நாங்கள் அந்த வேஷத்தை தங்க இருக்கோம். அந்த வேஷத்துக்குரியா நீங்கள் தானே. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், அந்த நான் வேஷத்தை கலைச்சிட்டேன், இப்போ நான் அரசியல் வேஷம், அது சித்தர் வேஷம் முடிஞ்சு ஆரம்பிட்டு நீங்கள் முடியாது. கலர் இல்லாது ஓப்பனாக உங்களோட ஈகோவை விட்டுட்டு சொல்லுங்கள், இந்த பாடலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா. நான் சாக மாட்டுக்கும் சரி, நான் இருந்தாலும் நீங்கள் சாக மாட்டுக்கும், எல்லாருக்கும் மரணம் உண்டு தானே. நான் இருக்க மாட்டேங்க இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டு இருக்கு. வாட்டா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ராதாகிருஷ்ணன்.